லிசானன் தாக்கிரா அப்படின்னு ரசூல் தான் சொல்லுவாங்க. நாவினால் செய்யப்படக்கூடிய திக்ர். இந்த திக்ர் இருக்குல்ல, நாம் என்னென்ன திக்ர்கள் எல்லாம் செய்கிறோமோ அந்த திக்ரின் மூலமாக பிரயோஜனம் உண்டு. இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு செய்தியை பதிவு செய்வாங்க. சய்யிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின்னுலகத்திற்கு அல்லாஹோடு உரையாடி விட்டு பார்த்து விட்டு வருகின்ற பொழுது மீண்டும் நபிமார்களை சந்திக்கிறார்கள். அப்படி சந்திக்கின்ற பொழுது ஹலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்தேன், ஒரு சாய்மானத்தில் சாய்ந்து கொண்டிருந்தார்கள். சாய்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது என்னிடத்தில் பேசினார்கள். என்ன பேசினாங்க தெரியுமா? உங்களுடைய உம்மத்தினர்களுக்கு என் சலாமை சொல்லுங்கள். நாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சலாமை பெற்றவர்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், சூனலோகத்தினுடைய மணல்கள் இருக்கிறது, அது கஸ்தூரி மணமாக இருக்கிறது. அது அழகுமிக்க மணமிக்க மணல்கள் அங்கே நிரம்பி இருக்கிறது. அந்த சூனலோகத்தில் அந்த மணலில் உங்களுடைய உம்மத்தினர்கள் மரங்களா செடிகளாக ஆரம்பத்தில் வைக்க நட்ட வேண்டும் என்று சொன்னால் சொல்லுங்கள், சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அதீம் என்ற திருக்கலிமாவை ஓதச் சொல்லுங்கள். யாரெல்லாம் உங்களுடைய உம்மத்தினர்கள் இந்த களிமாவை மொழிகிறார்களோ அல்லாஹு தஆலா அங்கு செடிகளாக வளரச் செய்கிறான். இந்த திக்ரின் மூலமாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அவள மரங்களை உருவாக்குகிறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் சீனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து அவர்கள் சொல்லி அனுப்பிய செய்தி ஹதீஸ் ஷரீஃபிலே பார்க்கிறோம்.